அவனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அவருக்கு கேந்திரத்தில் 4ல் 7ல் 10ல் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம். சரி, அப்படி நீச்சபங்க ராஜயோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னா கோடிகளை அள்ளி கொடுக்கும். சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் சூரியன் இந்த இடத்துல நீச்சம், அந்த வீடு கொடுத்தவன் மகரத்தில் சுக்கிரன் கேந்திரத்தில், அவருக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் ஓன்னு வந்தார். ஆமாம், அதுதான் அனுபவம் பார்த்து தான் சொல்கிறத தவிர என் இஷ்டத்தையும் சொல்கிறது இல்லை. மகரத்தில் இருந்தாலும் இந்த வீடு கொடுத்த சுக்கிரன், மேஷத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் பிரமாதமாக வருவாங்க. சந்தேகமே இல்லை. இன்னும் ஒன்று சூரிய தசையோ சுக்கிர தசையோ சூரிய புத்தியோ சுக்கிர புத்தியோ அந்தரங்களோ வந்தால் நிச்சயமாக சொல்லலாம். நேற்று வரைக்கும் 5-10க்கு அழிஞ்சிக்கின்னு இருந்தவங்க படிப்படியாக பிரமாதமாக மேலே வந்துடுறாங்க. கட்டாக பணத்தை இன்னைக்குன்னு. ஆமாம், ஜாதகத்தில் நீச்ச பங்கம் இருக்கா, பயமே வானா. அந்த தசை வருதா, அந்த புத்தி வருதான்னு பாருங்கள். வாழ்க்கையே ஒரு பெரட்டின்னு மேலே வந்துடும். ஆமாம், பயமே இல்லை. இது அம்பாள் அனுகிரகம், நவகிரகத்தினுடைய பலன்கள். அந்த நவகிரகங்கள் வாரி கொடுக்கும். சரி, சூரியன் ஆச்சா. 2வது சந்திரன் இந்த இடத்துல இருந்தால் நீச்சம். எங்கே? விருச்சிகம். விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம். சரி, இதுக்கு வீடு கொடுத்தவன் யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இந்த இடத்துல இருந்தால், செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும், இதுக்கு சந்திரன் கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும், 7ல் 10ல் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலும், கேந்திரத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீச்சபங்கம். சரி, நீச்சபங்கம்னா என்ன குத்துடும் அப்படின்னா அதே மாதிரி தான் பணத்தை வாரி கொடுக்கும். அந்த சூரியனுக்கு என்ன கொடுக்கும்? அரசியலில் பெரிய புகழ்கீச்சு குத்திருக்கும், இல்லை கொடுக்கும். அரசாங்கத்தால் முன்னேறத்துக்கு சில தொழில்களை கொடுக்கும். அதே நேரத்தில் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டிங் கொடுக்கும். அதுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன்